ஃபஸ்ட்டு இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். A1 A2 A3ன்னு சொல்லிட்டு ஒரு n எலமெண்ட்ஸை கொடுத்துட்டு அதோட அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் கேட்டிருக்காங்க. அதில் வித் காமன் டிஃப்ரென்ஸ், அப்போ டிங்கிறது காமன் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போது டிங்கிறது காமன் டிஃப்ரென்ஸ்னால் ஒரு 2 எலமெண்ட் எடுத்துப்போமே. அப்போது A2 - A1 அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோம். ஓகேவா? தென் tan இன்வர்ஸ் ஆஃப் டிங்கிறது A3 - A2 அப்படிங்கிறத எழுதுவோம். கீழே பார்த்தீங்கன்னா எப்படி எழுதுகிறோன்னா 1 + A2 A3, அதனால தான் நம்ம A3 - A2 அப்படின்னு எழுதுகிறோம். கீழே இருக்க டினாமினேட்டரை வச்சு தான் நியூமரேட்டரை டிஃப்ரென்ஸ் எழுதுகிறோம். ஓகேவா? தென் இதே மாதிரி நம்ம லைனாக எழுதி நமக்கு ஃபைனலாக AN - AN - 1 அப்படிங்கிறத ஃபைனலாக எழுதி முடிச்சிடுவோமா? ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? அப்படியே பை யூஸிங் த ஃபார்முலா ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் x மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் x மைனஸ் y டிவைடட் பை 1 ப்ளஸ் x இன்ட்டு y அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும்ல. அந்த ஒரு ஃபார்முலா தான் ஈச் அந்த ஸ்பெசிஃபிக்காக எழுதுகிறோம் பார்த்தீங்களா, tan இன்வர்ஸ் ஆஃப் A2 - A1க்கு அதுக்கு அந்த ஒரு ஃபார்முலாவாக எடுத்து யூஸ் பண்ணுறோம். இதேமாரி எல்லாத்துக்கும் சரிங்களா, எல்லா tan இன்வர்ஸுக்கும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நான் இங்கே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி இந்த மாதிரி எழுதிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் A2 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் A1 ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் A3A அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் A3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணாலே மீதி என்னென்ன எலமெண்ட்லாம் வருவான்னு பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் AN, அதுக்கப்புறமா மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் A1 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருவான். இப்போது இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை அப்படியே நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண பார்த்தீங்களா, tan இன்வர்ஸ் ஆஃப் x மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் y அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபார்முலா ஃபைனலாக போட்டு அதை tan இன்வர்ஸை கேன்சல் பண்ணால் ஃபைனலாக இதுதான் உங்களோட ஆன்சராக வந்திருக்கும். புரிஞ்சுதா? தெளிவாக புரிஞ்சுச்சா? இதுதான் இந்த கொஷினில் கேட்டிருக்கிறது. ரொம்ப அசால்ட்டு. உங்களுக்கு இந்த கொஷின் தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணவும் மட்டும் பண்ணிடுங்க மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.